ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மெட்டிஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முல்லைப்பூவை ஊசியில் கோர்க்கும்போது முல்லைப்பூவோட காம்பு பிரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் சொல்லிவிட்டு அந்த முல்லைப்பூவை எப்படி உருட்டி கட்டுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஊசியில் இது மாதிரி நூலை கோர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நூலோட ஒரு கார்னரில் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய நூல் இருக்கு இல்லையா, அதை இது மாதிரி விட்டுருங்க. அப்படி விட்டுட்டிங்க அப்படின்னா பூ கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா தலையில் வைக்கும்போது இந்த நூல் கட்டுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இது மாதிரி உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தது அப்படின்னா ஒரு பவுலில் 2-3 சொட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஊசியில் இந்த தேங்காய் எண்ணெயை இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இது மாதிரி ஊசியில் எண்ணெய் வைக்கிறதுனால பூவோட காம்பு இருக்கு இல்லையா, அது கிளியாமல் நல்லா அழகாக ஊசியில் இறங்கிடும். ஓரளவுக்கு பூவை கோர்த்து முடித்ததுக்கு அப்புறமா மறுபடியும் லைட்டாக அதில் ஆயில் தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து பூ கோர்க்கும்போது காம்பு கிளியாமல் அழகாக எல்லாமே செட் ஆகிரும். இது இல்லாமல் வேஸ்லின் இது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இது மாதிரி தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறமா முல்லைப்பூவை இது மாதிரி கொஞ்சமாக காம்பு கீழே இடம் விட்டுட்டு அதுக்கப்புறமா கோர்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலாக நம்ம பூ எப்படி கோர்ப்போமோ அதே மாதிரியே கோர்த்துக்கோங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் இதில் என்னென்னா, கண்டினியூஸாக பக்கத்தில் நீங்கள் கோர்த்திங்க அப்படின்னா அடுக்கு மாதிரி, அதாவது படிக்கட்டு மாதிரி உங்களுக்கு ஸ்டெப்ஸாக வர மாதிரி ஆயிரும். உங்களுக்கு நல்லா உருட்டி வரணும் அப்படின்னா முல்லைப்பூவோட காம்பு இருக்கு இல்லையா, அதோட கார்னரில் ஜஸ்ட்டு அடுத்தடுத்து பக்கமாக இல்லாமல் கொஞ்சமாக திருப்பி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பூவை கோர்த்துட்டு அதை இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இல்லாமல் காம்பு அப்படியே ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியாக நான் கோர்த்துருப்பேன். ஸோ இது மாதிரி கோர்த்துட்டிங்க அப்படின்னா படிக்கட்டு மாதிரி வராமல் ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரியேவும் அடுத்தடுத்து பூவை எல்லாத்தையுமே வச்சு கோர்த்துக்கலாம். கோர்க்கும்போது இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப்ஸ் மாதிரி வந்துடாமல் இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டே நீங்கள் கோர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா உருட்டி நார்மலாக நான் நூல் வச்சு சுற்றி கட்டுற மாதிரியான மெத்தட்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மெத்தட் மாதிரியே, அதாவது அதில் எப்படி நல்ல பூ நல்லா உருட்டி வருமோ அதே மாதிரியே இந்த பூ நல்லா உருட்டி வரும். ஆக்சுவலாக இதை ஹேர் பின்னில் வைக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் தலையில். அதனால தான் நான் நூலோட முன்னாடியும் பின்னாடியும் ஒரு நாட் போடுவேன். அந்த மாதிரி நாட் போட்டுட்டிங்க அப்படின்னா ஜடை பின்னதுக்கு அப்புறமா அழகாக இதை நாட் போட்டுட்டு ஒரு சின்ன கொண்டை ஊசி வச்சு குத்திட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக அது தலையில் ஃபிட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு கோர்த்து முடிச்சிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவு நீளத்துக்கு கட்டிக்கோங்க. இப்போ ஒரு ஊசி கட்டி முடித்ததுக்கு அப்புறமா ஊசியிலேருந்து பூவை நூலுக்கு கொஞ்சம் மெதுவாக இழுத்து விட்டுக்கோங்க. நிறைய பூ இருக்கிறதுனால ஏதாச்சும் டூல்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நூலுக்கு இழுத்து விட்டுக்கோங்க. கீழே நாட் போட்டு வச்சுருக்கிறதுனால பூ அந்த நாட்லேயே ஸ்டே ஆகிக்கிறோம். இதே மாதிரியே நான் இந்த அளவு நீளத்துக்கு அடுத்தடுத்து பூவை கட்டிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு கோர்த்து முடித்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே நூலோட கார்னரில் ஒரு நாட் போட்டிருந்தோம் இல்லையா, அதே மாதிரியே இதுலேயும் நாட் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூ நல்லா அழகாக உருட்டி கட்டின மாதிரியே ஊசியிலேயே இப்போ நம்ம கோர்த்து முடிச்சாச்சு. இப்போ 2 சைடு இது மாதிரி கார்னரில் நாட் போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த நூல் வச்சு உங்களுக்கு தலையில் கட்டும்போது நல்லா அழகாக டைட்டாக நல்லா கட்டியிருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஹேர் பன் இது மாதிரிலாம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குமே இது ரொம்பவே பர்ஃபெக்டாக சூட் ஆகும். அதே மாதிரி இன்கேஸ் மேரேஜ் டைமில் அந்த மாதிரி நேரங்களில் ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு நீங்கள் ஏதாச்சும் இது மாதிரி ஜடைவேணி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இது மாதிரி வச்சிங்கன்னாலுமே இது ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் மெட்டிஸ் நெஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை.